மனு கொடுத்திருக்கிறாரு. 3 கோரிக்கைகளை முன்வைத்து கொடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது. 2வது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. கல்வி நிறுவனங்கள்ல இந்த மாரி பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடக்குது. இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க. 3வது வந்து இந்த வெள்ள நிவாரணத்தில் தமிழ்நாடு அரசு கேட்ட 2000 கோடியை ஒன்றிய அரசு இன்னும் தராமல் இருக்கிறது. அதை பெற்றுக் கொடுங்கள் என்று எங்க தலைவர் அவர்கள் ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். அவர் ஆளுநரை சந்தித்த பிறகு தானே இந்த செய்தி என்பது ஒரு தேசிய செய்தியாக மாறுது. நேற்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் களத்தில் இறங்கி போராடணுமா இல்லையா? இந்த துண்டு அறிக்கையை கொடுப்பதற்கு அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு அடக்குமுறை, வரம்பு மீறிய கைது. நீ என்ன சொல்ல வரீங்க இந்த சமூகத்துக்கு? இந்த அரசாங்கம் என்ன சொல்ல வருது? போராடக்கூடாதா? நீங்க இதை வந்து என்ன நினைச்சிட்டீங்க? சாதாரண ஒரு காகிதம் நினைச்சிட்டீங்களா? இது புரட்டி பார்க்கிற காகிதம் நினைச்சிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதமா மாறி இருக்கு. 2026ல திமுக என்கின்ற ஒரு கட்சி எதிர்கட்சியா கூட வர முடியாத ஒரு நிலைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துல இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் விரோத செயல்பாடு தீர்மானிக்க போகுது.